ஓம் சாந்தி. சங்கமயுகத்தின் ஆன்மீகப் பயணத்தில் பரிசுத்தம் எனது நிலையான அடிப்படையாக உள்ளது. பரமபிதா பரமாத்மாவின் அன்பு எனது ஆதிக்க ஊற்றாக இருக்கிறது. ஞானம் எனது ஆன்மாவின் ஒளி விளக்காகும். சிவபாபா எனது ஆன்மாவிற்கு தெய்வீக பண்புகளை பதித்து என்னை தேவதையாக மாற்றும் உன்னத உந்து சக்தியாக இருக்கிறார். எனது மனம், புத்தி மற்றும் சன்ஸ்காரங்கள் எனது தினசரி செயல்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் மூலக்கூறுகளாக இருக்கின்றன. நான் ஒரு ஜோதி புள்ளி ஆத்மாவாக புருவங்களுக்கு இடையே பிரகாசமாய் ஜொலிக்கிறேன். நான் மாஸ்டர் அன்புக் கடலாக இருக்கிறேன். என்னை நோக்கி வரும் ஒவ்வொரு ஆன்மாவும் என் அன்பின் அலைகளால் பரவசமடைகிறது. இந்த தெய்வீக ஆன்மீக சிநேகம், சுயநலமற்ற அன்பு, இன்று உலகம் ஏங்கும் உணர்வு. இத்தகைய அன்பின் சிறிது அனுபவமே வாழ்க்கையின் ஆதரவாக உணரப்படும். இப்போது உலக நன்மைக்காக நான் கருணை உள்ளத்துடன் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பாதுகாப்பு கொடுக்க திட்டங்களை வகுக்கிறேன். விஸ்வ கல்யாண்காரியாகவும் விக்ன விநாசகராகவும் அந்த நிலைக்கு ஏற்ப கருணை உள்ளத்துடன் செயல்படுகிறேன். நான் செய்யும் ஒவ்வொரு செயலையும் லாவுகீகத்திலிருந்தும் அலாவுகீகமாக மாற்றுகிறேன். லாவுகீக காரியங்களை நிமித்தமாகச் செய்தாலும் என் நினைவு சதா தெய்வீக நோக்கில் இருக்கிறது. தமோ குண சூழ்நிலையிலும் தாமரை மலர் போன்று பந்தனமற்ற நிலையில் இருக்கிறேன். லாவுகீக அசுத்தங்களிலிருந்தும் விடுபட்டு பரமதாம நோக்கி சதா பறக்கிறேன். எனது ஆன்மீக அடையாளம் மாறிக்கொண்டு நான் ஆதார மற்றும் உத்தார மூர்த்தியாக மாறுகிறேன். இந்த சிருஷ்டியின் மூலதண்டு நான். நான் பூர்வஜ் ஆத்மா. என்னிடமிருந்து அனைத்து ஆத்மாக்களும் சக்திகளைப் பெறுகிறார்கள். எனது ஒவ்வொரு எண்ணம் மற்றும் கர்மம் உலகம் மீதான தாக்கத்தோடு இருக்கிறது. பொறுப்பை உணர்ந்து ஞானத்தின் ஒளியில் ஒளிர்கிறேன். எனது சிந்தனைகள், சொற்கள், செயல்கள் அனைத்தும் தர்மத்தின் ஒளியில் வழிநடத்துகின்றன. எனது ஆதாரத்தில்தான் சிருஷ்டியின் சமயம் மற்றும் ஸ்திதி நிலை இருக்கிறது. எனது ஆதாரத்தில் சகோதர ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதங்கள், சக்திகள், உத்வேகங்கள் தானாகவே பரவுகின்றன. பரமபிதா பரமாத்மா எனக்கு தந்த உரிமைகள், பதவிகள், பட்டங்கள் அனைத்தையும் கொண்டு நான் ஒரு ஆத்மாவாகவும் தேவதையாகவும் தெய்வீக அனுபவங்களை வழங்குகிற விளங்குகிறேன். நல்லது.